டுவேட்ஸ் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல இன்னைக்கு 19வது நாள். ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் தான் வேலைக்கு ஆகல, அட்லீஸ்ட் வடை பஜ்ஜி வாங்கி ரீசெல் பண்ணலான்னு தெரிஞ்ச அண்ணா கிட்ட கேட்டா அவர் பல்கா வாங்கினாலும் ஒரே பிரைஸ் தான் வரும்னு சொல்லிட்டாரு. அட போங்கடான்னு நானும் மார்க்கெட் வந்துட்டு மீனை வாங்கி கழுவி வச்சுட்டேன். அண்ட் இதான் லாஸ்ட் வீக்கோட கோல். டைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், தோசை கத்துக்கிட்டோம், ட்ரைபாட வாங்கியாச்சு அண்ட் டெய்லி 50 ரூபீஸ் சேவும் பண்றோம். பட் இப்போ இந்த வீக்குக்கு என்ன கோல் செட் பண்றதுனே தெரியல, ஒரே க்ளூலெஸ்ஸா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே கடைக்கு வந்துட்டு சமைச்சிட்டு கழுவி விட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போனா லாஸ்ட் இயர் இந்த இடத்துல நிக்க கூட இடம் இருக்காது. பட் இந்த வருஷம் பாதி கூட இல்ல. அது ஏன்னா வாங்குறவங்களை விட செல் பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. சரின்னு இஃப்தாருக்கு வாங்கிட்டு நம்ம ஏரியா பூக்கிஸ்க்கு ஒரு ஹாய் காமிச்சிட்டு ஃபாஸ்டிங்க பிரேக் பண்ணிட்டு கடையை ஓபன் பண்ணிட்டேன். நம்ம கடன் இல்ல, வெளியே விசாரிச்சதுல இந்த ஒரு மாசம் எல்லா ஹோட்டலோட நிலைமையும் கவலைக்கிடமா தான் இருக்குமா. நம்ம கிட்ட ரெண்ட் கேட்டவரும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. எதர் சகர் ஆர் இஃப்தார்ல தான் இந்த மந்தை சமாளிக்க முடியும். நம்ம லாஸ்ட் இயர் சகர் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம், அது நல்லாவும் போச்சு. பட் எங்க அம்மாக்கு இந்த வாட்டி சமைக்க தெம்பு இல்ல அண்ட் எனக்கும் சமைக்க தெரியாதனால அதை டிராப் பண்ணிட்டேன். இஃப்தார் என்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அமெரிக்காக்கே போயிரு சிவாஜின்ற மாதிரி 1 மந்த்துக்கு மட்டும் எங்கேயாச்சும் பார்ட் டைம் ஒர்க் போலாம் இருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு.